ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சமைக்க போறேன். அது யார் ஹெல்ப்பும் இல்லாம அம்மா ஊருக்கு கிளம்பிருக்காங்க. அதனால நானும் டேடியும் வந்துட்டு குக்கிங் பண்ணலாம். சும்மா வெளியில வாங்கி சாப்பிட்டு போர் அடிக்குது எனக்கு. அதனால சரி ஓகே நம்மளே இப்ப பழகினாதானே அப்புறமா முடிஞ்சிடும், பழகவே முடியாது. அதனால சரி ஓகே நான் என்ன சொன்னேன்னா, நான் சமைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி சிக்கன் கிரேவி தெரியும் இல்லையா. சரி ஓகே கடவுள் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு நம்ம சமைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இறங்கிட்டு, அப்பா வந்து ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு சிக்கனையும் கிளீன் பண்ணிட்டேன். டேடி ப்ரான் கிளீன் பண்ணாரு, நான் சிக்கன் கிளீன் பண்ணேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ரைஸ் ஊற வைக்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குன்னு பாருங்க. அள்ளி போடு. ஐயோ கடவுளே, அம்மா நாளைக்கு வர்ற வரைக்கும் இதே சோறு தான். சோ வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சொன்னாங்க. போதும்ல 1 டம்ளர்? முதல்ல அதை ஊற வைக்கணும். அதுதான் இப்போ இது அரிசி போதும் தானே? போதும். 1 டம்ளர் போதாது, 2 டம்ளர். எதுக்கும் வேணாம், ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கோ. 1.5 டம்ளர் போட்டுக்கலாமா? போதும். ஐயோ கடவுளே, என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியல. ஓகே ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருவோம் நம்ம. ஓகே நம்ம வந்து கொஞ்ச நேரம் அரிசியை வந்து ஊற போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி ஸ்டார்ட் பண்ண போறோம். நாட் சிக்கன் கிரேவி, தட் இஸ் சிக்கன் குழம்பு. இது இல்ல, இதுதானே? எங்க அப்பா வந்து மௌன விரதம் இருக்காரு. இல்லையே, நானே யோசிக்கிறேன். ஒழுங்கா அந்த நாப் இருக்கிற இடத்துல ஊத்தணும் எண்ணெய. அது லீக் ஆகுது, நான் என்ன பண்றேன்? ஓகே போதும் நினைக்கிறேன், நம்புறேன். பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஒழுங்கா அந்த நாப் இருக்கிற இடத்துல திருப்பி ஊத்து. நாப் எப்படி இருக்குது? இப்ப வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல. போதும் போதும். எறாக்கு வேணும்ல வெங்காயம். எனக்கு துணி மட்டும் எடுத்து தெரியும் எவ்வளவு என்ன சொன்னா இல்லையா, என்ன ஜாஸ்தின்ட்டு. என் சமையலை கெடுக்கிறதே இவருதான். நான் ஏதோ குத்து மதிப்பா சமைச்சா கூட ஒழுங்கா சமைச்சிட்டு போவேன். இங்க ஒழுங்கா பெரட்டு மேல சாட்சிக்கு போறேன். அது சாட்சிக்கு மாட்டேன். நீ இது தாடடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பண்ணு கரெக்டா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் கலர்ல வந்து இது ஆன உடனே நம்ம தக்காளி கொடுக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் வந்து உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கு அப்புறம் சிக்கன் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்ப மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா அதெல்லாம் யார் போடுவா? போடணும்னு பாத்துக்கோடி. போதும் தானே? போதும். பார்த்து கையில தெளிச்சிக்காது. இன்னும் அது பொண்ணு இடத்துல வதங்கல, பாத்துக்கோ. போன வாட்டி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நல்லா ட்ரையா இருந்தது. இப்ப பாரு எண்ணெயில மிதக்குது. நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்றேன். என்ன அப்படியே போயிடுச்சு, சந்தோஷமா கரெக்டா பண்றேனா? யாருக்கு என்ன தெரியும்? God only knows. கடவுளே பாத்து கம்மியா போட்டா உப்பு பிரச்சனை கிடையாது. தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட்டு உப்பு கறிக்கு போகுது, கம்மி பண்ற போதும். சக்சஸ். வெங்காயம் தீய போது எனக்கே தெரிஞ்சிச்சு இப்ப என்ன நிலைமைக்கு வரும் அப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு வேலை தப்பா வந்தா அது எனக்கு. அது என்ன கதையா இருக்குது? நான் வேணாம் சொன்னேன். என்ன அவ்வளோ என்னைக்கும் ஃபுட்டு டேஸ்ட் கம்மியாகிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல நகர் நானே செஞ்சிடுறேன். அப்ப செய்ய ஒழுங்கா. உப்பு போட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் வேகும். வெந்துச்சு. உப்பு எல்லாம் வேகாது பாப்பா, உப்பு கரையும். மூடி வச்சிருக்கோமே நம்ம.
ஓகே மட்டன்ல தூள் எடுத்துலாமா ஜிஞ்சர் garlic paste வாங்கி வந்தாச்சா வந்தாச்சு இது ஒண்ணும் இல்ல ஆட் ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் கடவுளே போதுமா ரெடி டன் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு ஆட் பண்றது தான் மஞ்சத்தூள் சரி போதும் ஓகேவா போதும் சிம்ல வச்சிரவா சிம்ல தான் இருக்குது இது வந்து குழம்பு மிளகாத்தூள் எவ்வளவு போடணும் ஒரு ஸ்பூன் போடணுமா போதும் இது கொஞ்சம் கம்மியாவே போடும் ஆமா மல்லித்தூள் பாதி உன்னோட கரண்டிலேயே உழுது போதும் போடு கொஞ்சம் போடு அவ்வளோலாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் உப்பு அளவுக்கா ரெடி போடுவாங்க போதும் தரல கையெடு கடவுளே ஜிஞ்சர் garlic paste ப்ளீஸ் அது வீடியோல பாரு உடனே போட்டாங்க ஜிஞ்சர் garlic paste நம்ம ரொம்ப லேட்டா போட்டோம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஜிஞ்சர் garlic paste கொஞ்சம் ஃபாஸ்ட் வை இது திரும்பி அந்த இதெல்லாம் தூக்கி அங்கங்க அந்தந்த இடத்துல வச்சிடு பார்த்த ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாமே வைக்கிற வந்து ஜிஞ்சர் garlic paste போடல லாஸ்ட்ல தான் போடணும் இப்ப கிடையாது சிக்கனோட சேர்ந்து தான் போடணும் சிக்கன் ஆட் பண்ணனும் கொஞ்சம் வேகட்டுமா சிக்கன் ஆட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தானே ரெடி வைக்க போறோம் ஆமா தட்டி விட்டுறாத அப்புறமா கரெக்ட்னதுக்கு அப்புறமா இது போடணுமா ஜிஞ்சர் garlic paste போட்டு பரட்டி விட்டு தண்ணி ஊத்திடணும் சிக்கன் கிரேவி வராது போல குழம்பு வராதாட்டுருக்கு ட்ரையா வருமோ ஒன்னும் இல்ல வரும் தண்ணி ஊத்துனா குழம்பு நல்லா இல்லன்னு யாராவது ஏதாவது வாயை திறந்தீங்கன்னா கரண்டி எடுத்து சூடு வச்சு அதுக்கு வந்து அந்த 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தி ஊத்துன்னு தான் காரணம் ஆமா இங்க பாரு அதுலயே எவ்வளவு ட்ரையா இருந்தது அப்படின்ட்டு பட் இப்ப பரவாயில்ல நீ ஒழுங்கா பெரட்டு இப்படி எல்லாம் புடிச்சு பெரட்ட கூடாது ஒழுங்கா பெரட்டணும் போதும் பெரட்டிட்டியா இப்ப வீடியோவை பாரு போதும் நம்புறேன் போதும் கொஞ்சம் போடுவா போதும் ஃபர்ஸ்ட் டைம் தானே தனியா தானே சமைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா பெரட்டு நல்லா சமைக்க வரும் ஐயோ ஏசப்பா இப்ப தண்ணி விட்டுட்ட அது அப்படிதான் அந்த தண்ணி விட்டதுலயே வேகும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊத்தணும் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுருக்குமா டேடி இல்ல போதும் காரம் எல்லாம் தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா தான் வம்பு ஸ்மெல் நல்லா தான் வருது முக்கியமானதே மறந்துட்டேன் சிக்கன் மசாலாவே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் போடு சிக்கன் மசாலா எல்லாம் போடு ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நீ போப்பா பா நான் சொல்றத கேளு பாப்பா போதுப்பா இதுக்கு மேல என்னப்பா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் மசாலாலாம் நல்லா இருக்குது இப்ப தண்ணி எடுத்து போட்டு சிக்கன் வேகணும்ல சிக்கன் முழுகிற லெவலுக்கு தண்ணி நல்லா வந்திருக்குது நம்புறேன் இப்ப கலரி விடு இல்ல இன்னும் கொஞ்சம் ஊத்தவா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா நல்லது இல்லைன்னா நம்மளுக்கு மசாலா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இப்ப அது கொதிச்ச உடனே நீ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்கணும் நம்ம
அப்புறம் ஏதாவது தேவைன்னா இது வேற எதுவும் ஆட் பண்ண வேணா, சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா உப்பு. உப்பு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் இருக்குது. கரெக்டா இருக்கு டாடி, போதும். காரமும் கரெக்டா இருக்கு. ரைட், ஓகே. சைன் சைன் சைன். ஓகே டன். இப்போ அப்படியே மூடிடுவோம். ஆமா, ஃபாஸ்டா வச்சிட்டியா? மூடி எடுத்து போட்டு மூடு. மூடி இது இல்லையே. இதோ இப்பதான் எடுத்து கொடுத்தனேன். இது மூடியே இல்ல, இதோட மூடியே கிடையாது. பரவாயில்ல விடு. மூடுனா மூடுதா? மூடல. கமான். நான் இவ்வளவு செய்யறேன். ஐயோ எனக்கு அதிசயமா இருக்கு அம்மா. சிக்கன் குழம்பு வேற லெவல்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை சிக்கன் குழம்பு. ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் இதுல வந்து ரைஸ் வெந்துட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரான் ரெடி பண்ண போறோம். ஓகே, தண்ணி ஊத்திட்டா? தண்ணி இல்ல, எண்ணெய். ஏய், என்ன நல்லெண்ணெய் ஊத்தினுங்கற? கரெக்டா தான் ஊத்துறேன். இல்லையா, நல்லெண்ணெய். காமெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் ஊத்தி ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஓகேவா? போதும் போதும். உன் பிரான்ஸ் மட்டும் நீ அளவா போட்டா என்னோட சிக்கன் எடுத்து அவ்வளவு. சிக்கன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப பாரு, அது அவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அந்த எண்ணெய் தான். நீ செஞ்சது காரணம் கிடையாது, அந்த எண்ணெய் தான் காரணம். எப்பவுமே நம்ம அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, கிரெடிட்ஸ் வெச்சுக்கோங்க. சரி, நீ அடுத்ததுக்கு வா. இருப்பா, கொஞ்சம் காயிட்டோம். ஆமா, காஞ்ச உடனே என்ன பண்ணணும்? as usual same process. அவ்வளவுதான். நோ மாற்றங்கள். அதுல கழுவும் போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கழுவி இருக்கிறேன். அதனால உப்பு ஆட் பண்ணுவாங்க. போடணும். பாத்தீங்கன்னா இப்படி பலா 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 பலான்னு பிரான் இருக்குது பாருங்க. இந்த கரண்டி எடுத்துப்போம். இதோட டேஸ்ட் அது கொட்ட கூடாது, அதோட டேஸ்ட் இது கொட்ட. ஓகே 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 ஓகே, போட்டு. காஞ்சிச்சு, போடு. ஏசப்பா, பொறுமையா போடு. வெங்காயத்தை போடுறோம். நிறைய வெங்காயம். நிறைய வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். இது பிரான் தொக்கு. இது தொக்கு, அது குழம்பு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இது நீ பண்றதோ பெரிய அடுப்புல, அதனால உஷாரா பண்ணணும். சட்டு 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 சட்டுன்னு ப்ராசஸ் நடக்கணும். ஃப்ளேம் ஜாஸ்தி வருது இல்ல, சீக்கிரம் வேவும் எல்லாமே. ஓகே, இன்னைக்கு தட்டப்புட்டா விழுந்து. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்றோம். தண்ணியெல்லாம் ஊத்தாத. அது பரட்டு. பாரு, வெங்காயம் இதுவாயிடுச்சு. கருகிச்சு பாரு வெங்காயம். எல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணு. உப்பு போட்டுருவா? எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்பதான் போடணும்? இல்ல இல்ல. ஆமா டேடி, கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம். திஸ் இஸ் மை ஐட்டம். கொஞ்சம் நல்லா வதக்கு. சவாவா வதக்கிட்டியா? நமக்கு இன்னொருத்தவங்களோட வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அடுத்தது என்ன பண்ணணும் எங்க அப்பா என்கிட்ட கேக்குறாரு. நான் உங்ககிட்ட கேட்கல, நான் சொல்றேன். நீ இல்ல, நான் இல்ல, பேபிமா கிடையாது. உலகத்துல யார் பண்ணாலும் மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் என்னது கரம் மசாலா, இதெல்லாம் யாரா இருந்தாலும் லைட்டா, அவ்வளவு எல்லாம் எடுக்கக்கூடாது. கரம் மசாலா ஆட் பண்ணோம். அதான் இது மல்லித்தூள். போதும். ஏன்னா இது இறான்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நம்ம. பரட்டு பரட்டு பரட்டு. இதுல ஃபாஸ்டா நீ பண்ணணும் எதுவாக இருந்தாலும். நான் சொல்லிட்டேன், நீ ஸ்லோவா பரட்டிங்கன்னு இருந்தீங்கன்னா கருகி போடுவாங்க எல்லாம். அப்படிலாம் அப்படி இப்படி எல்லாம் தெளிக்காத, ஒரே முட்டா போட்டுருணும். போதும் 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 போதும், வேணாம். எடுப்பானே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரைட், அவ்வளோ எல்லாம் போடக்கூடாது. இவ்வளவு யாரா எடுப்பாங்களா? பெரிய ஸ்பூனை வச்சுக்கிறீங்க, குழிப்பனை யாரும் ஸ்பூனு. போடு போடு போடு. அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியா போடு. போதும். போதும். இப்ப பெரட்டாத.
இதுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவியா? இதுக்கெல்லாம் சிக்கன் மசாலா எல்லாம் கிடையாது. பிரான் மசாலா வாங்கி வந்துருக்கணும், மறந்துட்டேன். பிரான் மசாலா நம்ம வாங்கி செஞ்சதே இல்லையே. அது கை மசாலாவே போடும். ஆஸ் யூஷுவல் நம்ம குழம்பு மேல இது காரத்தூள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணு. என்னோட குக்கர் ஒரு விசில் அடிக்க போதே அதுல இருக்கிறது வேணும். என்ன பார்த்தோம்லாம் அது என்ன சவுண்ட் கேட்டது இப்போ? சரி அதை இது பண்ணிட்டு கிளம்பு. அந்த மிளகாத்தூளை போடு. ஐயோ என்னது இது? அவ்வளோலாம் கிடையாது. அவ்வளோ அதுவே ஜாஸ்தி ஜாஸ்தி. அடுத்தது நமக்கு இந்த அளவு என்ன போட்ட? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நமக்கு இந்த அளவு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. இந்த போக நம்ம கத்துக்கலாம். ஆமா, ஆக்சுவலி அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னொரு சவுண்ட் வரட்டும், விட்டுரு. டாடி ரொம்ப குழஞ்சிர போகுது. குழையாது. இதை எப்படா ஆஃப் பண்ணுவோன்னு இருக்கு எனக்கு. ஒரு ஆரஞ்சு சவுண்ட். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கூட ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் நீ. ஏன்னா ப்ரான் இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணு. ஓகே, சக்சஸ். சாப்பாடா இல்ல அது வந்து கஞ்சியான்றது ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்ப நம்ம பாத்துப்போம். இன்னும் கொஞ்சம் போடவா? போடு போதும். ரொம்ப அது என்ன அந்த டேஸ்ட் வந்துற போது வராது. உப்பே போடல. உப்பு எடு. போடலாம் உப்பு. பிரான் அந்த அள்ளி போடு. எனக்கே பெருமையா இருக்கு நான் சமைக்கிறத பார்த்தா. இனிமேல் உங்க இதுவுமே எனக்கு வேணாம். யாரோட தெய்வம் தேவையில்ல. சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. சிக்கன் பிரான் நல்லா பெரட்டு. அதுல உப்பு போடு. உப்பு போடு. இரு முதல்ல பெரட்டிடு. வந்தாகி யாரா போய் இவ்ளோ வராடி யாரா வேக விடுவாங்க கருகிற அளவுக்கு இல்ல. அது இதுவா பெரட்டணும். அதனாலதான் என் ஏரா வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். ஏன் ஏராவா? நான் செஞ்சேன். ஐ லைக் ஏரா, அதனால சொல்றேன். சரி தம்பி, எப்படி இருக்குது சிக்கன் குழம்புன்னு சொல்றேன். சூடுன்னு சொன்னோம். நல்லா இல்லையா டாடி? நல்லா இல்லன்றான் டாடி. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது டாடி எனக்கு? நல்லா இல்ல. உப்பு இல்லையா? அது ஏன்னா ரைஸ்ல உப்பு போடல நாங்க. நிஜமா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சாப்பாட்டுல போட்டு சாப்பாடுல வந்து உப்பு இல்ல மௌலி. அதனால இது எப்படி செஞ்சாலும் அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியா தெரியும். நீ உப்பு தூவி தூவிக்கிற கறி எடுத்து வச்சுட்டு தூவிக்கின்னு மொத்தமா அந்த குழம்பு செஞ்சு சாப்பிட அப்படி எப்படி இருக்குது பாரு. கறி எடுத்து வச்சுட்டு மேல தூவிக்க. குழம்பு கரெக்டா இருக்கா ஆண்டி? குழம்பு எல்லாம் கரெக்டா இருக்குது. இதெல்லாம் காரம் எல்லாம் கூட உங்களுக்கு போதும். கரெக்டா இருக்குது. அவ்வளவுதான். இவ்வளவுதான். என்ன உங்களுக்கு இந்த டேஸ்ட் வரும். அவ்வளவுதான் வரும் டேஸ்ட். இது வந்து என்னது, இதோட இன்னும் கொஞ்சம் அம்மா வந்தா அம்மா சேர்ந்தது ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, ட்ரை பண்ணுவாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் வேணா துளி உப்பு மட்டும் வேணா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லன்னா ட்ரை பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். செம்மையா இருக்கும். சமையல் விஷயமே கிடையாது. 2 டைம் தப்பா செஞ்சு 3ஆவது டைம் நீங்களே சூப்பரா செஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும் சொல்லிடுங்களேன். கரெக்டா இருந்தது. ஏரா உப்பு காரம் எல்லாமே கரெக்டா தான். இதுல தெரியுமா கொத்தமல்லி கருவேப்பிலை? ஆமா, அது போடணும். பிச்சு போடணும். அந்த வாசனை எல்லாம் தெரியாது. சாப்பிடு. உப்பு போட்டு சாப்பிடு மௌலி. பெசஞ்சு விட்டு சாப்பிட சரியாக்குது. சமையல் செய்ய தெரியாதவங்க செய்யறத விட சொல்ல தெரியாதவங்க செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டான ரிசல்ட் இதுதான். கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். இது என்னது ரைஸ்ல உப்பு போட்டிருந்தா சூப்பரா இருக்கும். அதுதான் தப்பு பண்ணி அதனால உங்களுக்கு அது மிஸ்டேக் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாம் கரெக்ட். ஓகே, இது வந்து இது பண்ணிக்கின்னு இதுல இது இன்னும் டெவலப் பண்ணி நீ சமையல் பண்ண குட் குக். வெரி குட். நம்ம வீட்டு செஃப் தாமுவே சொல்லிட்டாங்க.
ஓகே இப்ப நம்ம இறால கொஞ்சம் இதுவும் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா ஹோட்டல் ஏறா மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியும். அவங்க நல்லா சமைக்கிறவங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. அவ்வளவுதான். சூப்பர். டன். சக்சஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வேற லெவல்ல வந்துச்சு. பாப்பா சூப்பரா சூப்பர். ரைஸ்ல உப்பு போட மறந்துட்டோம். நான் வந்து அதுக்கு அண்ணி சொன்னாங்க, நான் அதை மறந்துட்டேன். நான் அப்புறமா உட்காந்து யோசிச்சேன், இது வரைக்கும் அது ரைஸ்ல உப்பு போட்ட மாதிரி நம்ம ஆமா அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பரா இருக்குது. இறாலாம் வேற லெவல்ல இருக்குது நிஜமாலே. இதுல கொஞ்சம் வந்து ஆலிஸ் அக்கா சொன்ன மாதிரி என்னது கொத்தமல்லி மட்டும் நம்ம கிளி போட்டோம்னா சூப்பரா இருக்கு. ஓகே, வெறுத்து சமைச்சிருக்கிறேன் நானு. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரைஸ்ல மட்டும் தான் நான் தப்பு பண்ணேன். குழம்புல நான் தப்பு பண்ணவே இல்லை. ஆன்டி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓகே, அந்த வேலை பார்த்தா நான் ஹாப்பியா இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரைஸ்ல உப்பு போடுறதை நான் மறக்க கூடாது. ஆக்சுவலா நான் வந்து குக்கர்லயே அந்த ரப்பர் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். நீ வந்து ஹைதராபாத் இல்ல, பெங்களூர். அது அங்க போய் கத்துக்கிட்டோம். இப்போதைக்கு நம்மளுக்காக பண்ணிக்கிட்டோம். இப்ப வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதுவே என்னால சாப்பிட முடியாது காரம். இல்ல காரம்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. சாப்பாடு இவன் வந்து ஒரு சொந்த கிட்ட காரமும் தெரியாது, உப்பும் தெரிய மாட்டேது. ஏடே எங்களுக்கும் தெரியல. எங்க அம்மா ஒரு வாட்டி திட்டினா இருப்பாங்க, உப்பு கரெக்டா இருக்கு. கரெக்டாவே இல்ல. நான் சாப்பிட்டு பாப்பேன், எனக்கு கரெக்டா இருக்கு. இல்ல இதுல வந்து சாப்பாட்டுல உனக்கு உப்பு இல்லடா, சுத்தமா. அதனால இதுவாயிடுச்சு. சரி, இப்ப குழம்பு ஊத்தி சாப்பிடு. லைட்டா வேணா உப்பு தூவிக்கும். அந்த மாதிரி பண்ணா உப்பு கறிக்குதுன்றியா? சரி, ஓகே. குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்புல உப்பு போட்டுடலாம். ரொம்ப உப்பு கரிச்சிரும், நல்லா கறிக்காது. சரி, ஓகே. போட்டுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னும் பெட்டர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தானே, அதனால கொஞ்சம் ஒரே ஒரு குறை தானே இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.